வணக்கம். நான் மலர். நாம் இன்னைக்கு ஒரு அழகான காட்டுக்குள்ளே போகிறோம். இந்த காட்டுக்குள்ளே ஒரு 500 ஆங்கில இந்தியர்கள் அவங்க ஒரு கிராமப்புறமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த காடு வெளியூர்லையோ வெளிநாடோ வெளி மாநிலத்திலோ இல்லை, பாண்டிச்சேரியிலேருந்து மிக அருகில் ஒரு 10 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மொரட்டாண்டி அப்படின்ற ஒரு கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்குது. ஒரு அழகான காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் லைஃப் உங்களுக்கு வேணும், உங்கள் குழந்தைங்களுக்கு, அப்புறம் ஒரு ஒன் டே ட்ரிப்பாக இருக்கணும், அப்புறம் அந்த கிராமப்புற லைஃப்பை அவங்களுக்கு நமக்கு காமிக்கணுன்னா இந்த இடத்துக்கு நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போனால் என்ட்ரி ஃபீஸ் இல்லாமல் செலவே இல்லாமல் இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வரலாம். ஒரு 2 வீலர்லையோ கார்லையோ போகலாம். இங்கே பஸ்ஸுடைய வசதி கூட இருக்குது. அது நான் அழகாக அதை கனெக்ட் பண்ணலை. நான் உள்ளே போனதும் ஒரு குடிசை என்னை வரவேற்றுச்சு. அதுக்கு கீழே மாடும் மேலே மனுஷங்கள் தங்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிறைய குடிசைகள் இங்கே நம்ம பார்க்கலாம். இந்த பஸ் ரூட்டுக்கான அந்த மேப்போடு அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குடிசையில் பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு இதெல்லாம் எல்லாமே மூங்கில் குடிசை தான். நம்மளை ஒரு போலீஸ்காரை உட்காந்துட்டு நம்மளை என்கொயரி பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்ட்ரி உள்ளே போட்டுட்டு அனுப்புகிறாரு. இங்கே எந்த என்ட்ரி ஃபீஸும் கிடையாது. உள்ளே போனதும் நம்மளை அழகாக அந்த காடு மாதிரி இருக்கிற இந்த இடம் நம்மளை ரொம்ப அழகாக வரவேற்குது. நான் போன நேரம் ஒரு குழி ஏற்கனவே போயிடுச்சான். அதாவது ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு காத்திருப்பு அறையில் உட்காந்துட்டு வந்தோன்னா அங்கே ஒரு 10 பேர் சேர்ந்ததும் ஒரு ஆங்கில இந்தியன் கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களுடைய வாழ்வாதாரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு குடிசையில் இது மூங்கிலால் செஞ்சுருக்கு. ரொம்ப அழகாக இந்த குடிசையில் போயிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் என் கை சும்மா இல்லாமல் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இதை சுற்றி பார்த்தோன்னா அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த 80 ஏக்கர் அவங்க வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ அந்த 80 ஏக்கர் அவங்க காடாக்கிட்டு ஒரு 40 ஏக்கர் அவங்க பயிர் வைக்கிறாங்களாம். பயிர் வச்சு அங்கே விளையிறத தான் அவங்க வச்சு சாப்பிட்டுட்டு அவங்க இருக்காங்க. அதாவது பணம் முக்கியத்துவம் இல்லை, இங்கே இருக்கிறத வச்சு நம்ம வாழ்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு விவசாயமும் ஒரு காட்டை உருவாக்கி அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுக்குள்ளே யார் ஒன்றாலும் நம்ம தங்கலாம். ஆனால் தங்குறவங்களுக்கு என்னென்னா 1 மந்த் இங்கே இருந்தால் மட்டும்தான் அலோடு, இல்லைன்னா அலோட் கிடையாது. இங்கே இருக்கிற வேலைகளை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வாழ்ந்துடலாம். இங்கே 0 வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடிசை இருக்குது. இந்த குடிசையிலே நிறைய பேரல் அடுக்கி வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பேப்பரு, பிளாஸ்டிக்கு இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்ட்டு இருக்குது. இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை பிளாஸ்டிக்கெல்லாம் ஒரு ரூப் மாதிரி ரெடி பண்ணி ஒரு குடிசை ஒன்று போட்டிருக்காங்க. அது வேஸ்டேஜில் செஞ்சதாக அவங்க சொன்னாங்க. நிறைய கயிறு கட்டல் ஒவ்வொரு குடிசையிலையும் பார்த்திங்கன்னா 40 பேர் 50 பேர் தங்கியிருக்கிறாங்க. இந்த பஸ்ஸு தான் எதுக்கு நிற்கிதுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு வெட்டினரி காலேஜ், சென்னையுடைய பஸ்ஸு. எனக்கு அதை பார்த்ததும் ஏதோ பேய் படத்தில் வர பஸ்ஸு ஒரு தனியாக காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ராக்கெட் அடுப்பு நான் நிறைய தடவை பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன், செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த இடத்துல தான் பார்க்குறேன். அப்புறம் சைக்கிளால் மிதித்து எப்படி கரண்ட்டை உற்பத்தி பண்ணலாம், அப்புறம் சோலார் சிஸ்டம், இதெல்லாம் நான் வீடியோ கவரேஜ் பண்ணிவிட்டு அந்த காத்திருப்பு அறைக்குள்ளே போயிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆங்கில இந்தியன் வந்துட்டார். அதுக்கு முன்னால் அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹால் மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கை வலிக்கு கால் வலிக்கெலாம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு மாலிக்னு ஒரு ஆங்கில இந்தியன் வந்தார். இவர் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தா மனுஷ கக்கா இருக்குல்ல, அதாவது நாம் போகிற அந்த டாய்லெட், அதை வச்சு அவங்க எப்படி உரம் பண்ணுறாங்க, அந்த உரத்தை அவங்க பயிர் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத இந்த ஆர்கானிக் முறையை பற்றி அவர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். இது மனுஷனுடைய கழிவு தான், இதை தான் உரமாக நாங்கள் மாற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்களாம் தண்ணியை வேஸ்ட் ஆக்குவீங்க, நாங்கள் தண்ணியை அப்படி தொப்புன்னு ஊற்றி கையெல்லாம் கழுவ மாட்டோம், கொஞ்சமாக ஒரு ஹோல்ஸ் போட்டு அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ட்ராப் வர்றதை தான் நாங்கள் கை கழுவோம், அதை கூட ஒரு மரத்துக்கு கீழே தான் நாங்கள் வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ தண்ணி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி அவர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் அவங்களுடைய சாப்பாட்டில் கிச்சன் அவங்க கேஸோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அங்கே விளையிற அந்த விறகுகளை வச்சு எப்படி சமைக்கிறோன்னும் அவங்களுடைய அங்கேயே வேஸ்டேஜ் எல்லாம் எப்படி அது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்றதை டப்பாவை பிரித்து வச்சுட்டு என்றதும். அப்புறம் இந்த தண்ணி நாங்கள் உங்களை மாதிரி சோப்புலாம் போட்டதுன்னு இல்லை, நாங்கள் அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு எங்களுடைய அந்த சாம்பல் வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணி கழுவுறோம். அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கூட நாங்கள் அனாவசியமாக வேஸ்ட் பண்ண மாட்டோம். அந்த தண்ணியை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு இன்னொரு டப்பாவில் வாஷ் பண்ணி எடுத்துருவோம். அந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் அங்கே வர்ற அந்த மெட்டீரியல் தூக்கி ஒரு இடத்துல போய்ட்டு அதையும் நாங்கள் உரமாக மாற்றிடுவோம். இது பார்த்திங்கன்னா இது சொட்டு நீர் பாசனம். இது எப்படின்னா நாங்கள் ஒரு மரத்துக்கு கீழே
தண்ணியை வச்சு அதில் வந்து சொட்டு நீர் பாசனம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து வேஸ்ட் மெட்டீரியல், அதாவது இந்த பேப்பர் பிளாஸ்டிக்கில் நாங்கள் போட்ட குடிசை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னார். இங்கே இதுக்கு அந்தாண்ட பார்த்திங்கன்னா காடுகள் இருக்குது, நாங்கள் பயிர் வைக்கிற நிலம் இருக்குது. இதுக்குள்ளே நாங்கள் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. இது வரைக்கும் நாங்கள் வந்து மெயினாக இது எல்லாருக்கும் காமிச்சிட்ருக்கோம். ஏன்னா இங்கே நாங்கள் நிறைய விலங்குகள்லாம் வளர்த்துட்ருக்கோம். அதுங்கெல்லாம் வந்து பயப்படும், அதனால நாங்கள் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த சுற்றுலாவை அழகாக முடிச்சிட்டாரு. நீங்களும் இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட ரொம்ப அழகான விஷயம் இருக்கும். நான் வேகமாக ஏன் சொல்லி முடிச்சிட்டேன்னா, நிறைய பார்க்குறதுக்கு நிறைய நம்ம பேசிகிட்டே இருந்தால் அதை பற்றி நிறைய பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இங்கே இருந்துச்சு. ஆனால் அதை பேசி நான் போர் அடிக்க விரும்பலை. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் பாய்.